பெருமான் என்று சொல்லுகின்றார். வரிய என்றால் இசைப்பாடல்கள், வரி என்றால் இசை. சிலப்பதிகாரத்தில் கூட கானல் வரி பாடல்கள் என்ற ஒரு பகுதி உண்டு. இசை பாடல்கள். வரிய மறையார் பிறையார். திருக்கடவூர் மயானத்தில் எழுந்தருளி, மயானம் என்றால் சுடுகாடு, இறைவன் விரும்பி ஏற்கக்கூடிய இடம் சுடுகாடு. வரிய மறையார் பிறையார். இசையோடு கூடிய வேதங்களை பாட வல்லவர் சிவபெருமான். பிறையார் பிறைச்சந்திரனை சூடியவர். மலையோர் சிலையா வணக்கி, மலையை சிலையாக வணக்கி, வில்லாக வளைத்து, வணக்கி என்றால் வளைத்து, எரிய மதில்கள் எய்தார். எரிய மதில்கள் எய்தார். எரியும் உச்சலம் உடையார். எரிய மதில்கள் எய்தார், எரியும் உச்சலம் உடையார். உச்சலம் என்றால் உலக்கை. உலக்கையை உடையவர் சிவபெருமான் என்று சொல்லுகிறார். திருவாசகத்தில் கூட சுண்ணமிடிக்கின்ற ஒரு பகுதியில் உலக்கை வரும். எரிய மதில்கள் எய்தார். தன்னை எதிர்த்து வரக்கூடிய, அரக்கனாக நின்று எதிர்த்து வரக்கூடிய 3 அரக்கனாக இருக்கக்கூடிய மதில்களை எய்தார். எப்படி? மலையை வில்லாக வளைத்து, வணக்கின வளைத்து எய்தார். எரியும் உசலம் உடையார். கரிய மிடர் உடையார். கருமையான கழுத்தை உடையவர். விடமுண்ட காரணத்தினாலே, உங்களுக்கு தெரியும், திருப்பார்கடலை கடைந்து எடுக்கும்போது ஆலகால விஷம் வரும்போது அதை உண்டவர். அதை உண்டவர் என்னால் உள்ளே போகலை, கழுத்தோடு நின்றுடுத்து, அவ்வளோதான். கழுத்தோடு நின்றுடுத்து, உள்ளேயும் போகலை, வெளியிலையும் வரலை. அதனால் கழுத்திலே நிற்கிறதுனால கரிய கண்டத்தை உடையவர். கரிய மிடரு என்றால் கழுத்து. பேனா வச்சுட்டு எழுதிங்க. கரிய மிடருனா கருமையான கழுத்தினை உடையவர். கடவூர் மயானம் அமைந்தார். கடவூரின்கண் மயானத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெருமானாகிய இறைவன் கடவூர் மயானம் அமர்ந்தார் என்று சொல்லுகின்றார். அடுத்த பாடலில் மங்கை மணந்த மார்பர். உமாதேவியை மணந்தவர். மங்கை என்றால் உமாதேவி. மங்கை மணந்த மார்பர் மழுவாள் வளல் ஒன்று ஏந்தி. மழு என்று சொல்லக்கூடிய ஒரு வாளினை, ஒரு ஆயுதத்தை வலக்கையில் ஏந்தியவர். வளன் ஒன்று ஏந்தி கங்கை சடையில் கறந்தார். கங்கையாற்றை சடையிலே மறைத்து வைத்திருக்கின்றார். உமாதேவிக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருக்கின்றார். கறந்தார் என்றால் மறைத்து வைத்திருக்கிறார் என்பது பொருள். கடவூர் மயானம் அமர்ந்தார். செங்கன் வெள்ளேறி ஏறி, சிவந்த கண்களை உடைய வெள்ளேற்றின் மேல் ஏறி வருகின்றார். செல்வம் செய்யா வருவார். செல்வத்தை தருவதற்காக வருகின்றார். செல்வம் என்று சொன்னால், இறைவன் நமக்கு காட்சி கொடுத்தால் அதுவும் மிகப்பெரிய செல்வம். நமக்கு காட்சி கொடுப்பதற்காக வருகிறார். உடனே தங்கத்தையும் பொருளையும் அள்ளி கொண்டு வந்து கையில் கொடுக்குறாருன்னு அர்த்தம் கிடையாது. கஷ்டம் வந்தால் கஷ்டத்தை தீர்ப்பார், இடர் வந்தால் இடரை தீர்ப்பார். இங்கே அருங்காட்சி நல்க என்பது பொருள். செல்வம் என்பதற்கு அருங்காட்சி நல்குவதற்காக காட்சி கொடுப்பதற்காக வருகிறார். செங்கன் வெள்ளேறி ஏறி, சிவந்த கண்களை உடைய ரிஷப வாகனத்தில் அவர் ஏறி வருகிறார். எதற்காக? அருட்காட்சி தருவதற்காக வருகிறார். அங்கை ஏறிய மரியார். அழகிய கையில், மரின்னா மான் குட்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மானுக்கு விளக்கம் சொல்லும்போது 4 கால்களும் 4 வேதங்கள், ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதிர்வன வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை உடைய கால்களை உடைய மானை, மரின்னா குட்டி, பெரிய மானை தூக்கி வச்சுக்கல, மான் குட்டியை கையிலே ஏந்தி இருக்கின்றார். அங்கை ஏறிய மரியார். அவர் யார்? எம்பெருமான் அடிகளே. அவர் எம்முடைய பெருமான், எங்கள் பெருமான் என்று யார் சொல்லுகின்றார்? யார்? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் பாடுகின்ற பாடல் இது. எங்கள் பெருமான் அடிகளே என்று சொல்லி பாடுகின்றார். 3 பாடல் முடித்த உடனே திரும்ப ராகமாக போகலாம். 3 பாடல் விளக்கம் சொன்ன உடனே திரும்ப ராகமாக போகலாம். ஈடல் இசைய நிறைய பேர் வரலை. நிறைய பேர் இந்த பாடம் நடத்தும்போது வரலன்னு நினைக்கிறேன். உண்மை தானே? கை தூக்குங்க, எத்தனை பேர் வரலன்னு தெரியும். அவ்வளோதானே? சரி. ஈடல் இடபம் இசைய ஏறி மழு ஒன்று ஏந்தி காடு அது இடமா உடையார். கடவூர் மயானம் அமர்ந்தார்.
பாடல் இசைக்கொள் கருவி படுதம் பலவும் பயில்வார். ஆடல் அரவம் உடையார் அவர் எம்பெருமான் அடிகளே. ஈடல் அப்படின்னா ஈடு இல்லாத, ஈடு குட்டல் அல், ஈடு இல்லாத, ஈடு அல்லாதங்கிறது இங்கே ஈடு அல், ஈடு ப்ளஸ் அல், ஈடு இல்லாத இடபம் இசைய. ரிஷப வாகனத்தில் ஏறி வருகின்றார். அதில் ஏறி மழு ஒன்று ஏந்தி காடு அது இடமாக உடையார், சுடுகாட்டினை இடமாக உடையவராக இருக்கின்றார். மயானத்தை அவர் தங்குகின்ற இடமாக உடையார். கடவுர் மயானம் அமர்ந்தார். திருக்கடவுரில் உள்ள மயானம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திருக்கடவுரில் முன்னாடி இருக்கிற கோயில் இப்போ இருக்கிற கோயில் ஆதி திருக்கடவுர்னு சொல்கிறோம் இல்லையா, உள்ளே இருக்கிறது. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் திருக்கடவுர் மயானம் என்று பெயர். அங்கிருந்து தான் அந்த கங்கை ஆற்றினுடைய தண்ணியெலாம் அந்த தண்ணீரை தான் இறைவனுக்கு பூஜை செய்வதற்காக மாட்டு வண்டியில் கொண்டு வருவாங்க. ஆகையினால் அது மயானம் அமர்ந்தார் என்று சொல்கிறோம். காடு அது இடமாக உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார். பாடல் இசைக்குள் கருவி படுதம் பலவும் பயில்வார். பாடல் இசைக்குள் கருவி, அவருக்கு பாடல் இசைக்கருவிகளோடு கூத்தாடுதல் பலவற்றையும் செய்வாராம் சிவபெருமான். இறைவனுக்கு ஆடுதல் என்பது மிக விருப்பமான ஒன்று. இடது காலை தூக்கி ஆடும். எங்கே, என்ன ஊரில்? தில்லையில், சிதம்பரத்தில். வலது காலை தூக்கி ஆடினார். அது எங்கே? மதுரை. எதற்காக? பாண்டிய மன்னன் பார்த்து கொண்டு, அப்பா இறைவா நீ ஒரே காலை வைத்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறாயே, கால் வலிக்குமேன்னு சொல்லி கேட்டு, கால் மாறி ஆடக்கூடாதா என்று கேட்க, கால் மாறி ஆடின படலம் என்ற திருவிளையாடல் புராணத்தில் பார்க்கலாம். அப்போ வலது காலை மதுரையில் தூக்கி ஆடுறார். சுடுகாட்டை இடமாக கொண்டவர், ரிஷப வாகனத்தில் ஏறி வருபவர் மழு ஒன்றை ஏந்தி வருகின்றார். அவர் பாடல் இசை கருவிகளோடு கூத்தாடுதல் பலவற்றையும் செய்கின்றார். அப்படிப்பட்ட இறைவன் ஆடும் பாம்பு அணிகலனாக உடையார். செத்த பாம்பை மேலே போட்டுக்கல, ஆடுகின்ற பாம்பை ஆடும் அரவம், அரவம் என்றால் பாம்பு, அரவம் என்ற சொல்லுக்கு பாம்பு. ஆடுகின்ற பாம்பை அணிகலனாக உடையவர், ஆடும் பாம்பை அணிகலனாக உடையவர் அவர் எம்பெருமான் அடிகளே. அவர் என்னுடைய பெருமான், எம்பெருமான் எனக்குரியவர் மட்டும்தான். ரொம்ப என்ன உரிமையோடு பாடுறார் பாருங்க. அவர் எம்பெருமான் அடிகளே என்று சொல்லி பாடியிருக்கிறார். இப்போ இந்த 3 பாடலையும் இங்கே இசையோடு பாடிட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். என்ன பண்ணு சொல்லியிருக்கேன்? காந்தார பண்ணு, நவரோஸ் ராகம். வரிய மறையார் பேரையார் பாடுங்க. வரிய மறையா பேரையார் மலையோர் சிலையா பணக்கி வரிய மறையார் பேரையார் மலையோர் சிலையா வணக்கி எரிய மதில்கள் எய்தார் எரியும் உசலம் உடையார். எரியும் உசலம் என்றால் எரியும் உலக்கை என்பது பொருளாகும். எரியும் உலக்கை உடையார் ரூபகதாளம். எரியும் உசலம் உடையார் கரிய மிடரும் உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பெரிய விடை மேல் வருவார் அவர் எம் பெருமான் அடிகளே. மங்கை மணந்த மார்பர்
மழுவாள் வளன் ஒன்று ஏந்தி கங்கை சடையில் கரந்தார் கடவுர் மயானம் அமர்ந்தார் செங்கண் வெள்ளேறி ஏறி செல்வம் செய்ய வருவார் அங்கை ஏறிய மறை மறியார் அவர் எம் பெருமான் அடிகளே ஈடல் இடபம் இசைய ஈடல் இடபம் இசைய ஏறி மழு ஒன்று ஏந்தி காடது இடமாக உடையார் காடது இடமாக உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பாடல் இசைக்குள் கருவே பாடல் இசைக்குள் கருவே படுதம் பலவும் பயில்வார் ஆடல் அரவம் உடையார் அவர் எம் பெருமான் அடிகளே அவர் எம் பெருமான் அடிகளே இறை நின்று இலங்கு வளையார். இறைன்னா முன்கைன்னு அர்த்தம். இந்த கையினுடைய முன்பக்கத்தில் அந்த வளையல் வந்து முன்கையில் வருது, பின்னால் இல்லாமல் முன்கையில் வளையல் இருக்கான் உமாதேவிக்கு. இறை நின்று இலங்கு வளையார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சாமி என்ன வளையலை போட்டிருக்காரு? வளையல் போட்டிருக்காரா? இல்லை. முன்கையில் நின்று விளங்கும் வளையல்களை அணிந்த இளமைத்தன்மையுடைய உமாதேவியை ஒரு பாகத்தில் உடையவர்னு அர்த்தம். சாமி வளையல் போட்டிருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. இறை நின்று இலங்கு வளையாள் இளையாள் ஒரு பாகம் உடையார். இளமைத்தன்மையுடைய உமாதேவியை ஒரு பாகத்திலே உடையவர். அந்த உமாதேவி முன்கையில் வளையலை அணிந்திருக்கிறாள். ரொம்ப எளிமையாக இருக்குது, பொருள்லாம் ரொம்ப சுலபம். புரிஞ்சுக்கிட்டால் திருமுறை மாதிரி எளிமையானது கிடையாது. ஆனால் புரிகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம், வேற ஒன்றும் இல்லை. புரிகிற வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டால் அவ்வளோது எளிமை. அது என்ன வளையல் வந்து பின்னாடியாக கிடக்கும், முன்கையில் இருக்குல்ல, முன்பக்கம் வரும்போது முன்பக்கம் வரும், பின்பக்கம் வரும்போது பின்பக்கம் போகும். முன்கையில் வளையலை அணிந்த இளமைத்தன்மையுடைய உமாதேவி இடது பாகத்திலே உடையவர். மறை நின்று இளங்கும் மொழியார் வேத வசனங்கள் திகழும் மொழியினை உடையவர். வேத வசனங்களோடு தான் பேசுவார் சிவபெருமான். வேத வசனங்களோடு தான் பேசுவார். மலையார் மனத்தின் மிசையார். மலையார்னா தெளிந்த ஞானிகள். எல்லார் மனசுலேயும் வரமாட்டார். தெளிந்த ஞானிகளுடைய மனதில் அவர் வந்து பேசுவார். தெளிந்த ஞானிகளுடைய மனதில் மனத்தின்கண் வந்து தங்குவார். தங்கின உடனே பேச ஆரம்பிச்சிருவார். கரை நின்று இலங்கு பொழில் சூழ். கரைனா கருப்பு,
கருமை நிறங்கும் விளங்குகின்ற பொழில்னு சொல்கிறார். பொழில்னா சோலை. திருக்கடவுரில் நிறைய மரங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. அப்படி நிறைந்து காணப்படுகின்றதுனால இருட்டாக இருக்கான், கருமையாக இருக்குதான். அவ்வளவு நெருக்கமான மரங்களை உடைய சோலைகளை உடைய மயானம் என்பது பொருள். இப்போல்லாம் மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்புறம் நல்லா வெளிச்சம் வரும், அப்போ ஒளி வரும். அங்கே ஒளி வராததுனால கருமையான நிறத்தை உடைய பொழில்கள் சூழ்ந்த மயானம் அப்படிங்கிறத சொல்கிறார். கரை நின்று இலங்கு, கரைனா கருப்பு, கரை நின்று இலங்கு பொழில்னா சோலை, சோலைகள் சூழ்ந்த கடவுர் மயானம். அந்த மயானத்தில் வந்து அமர்ந்திருக்கார் சுவாமி. பிறை நின்று இலங்கு சடையார், பிறைச்சந்திரனை சடைமுடியில் தரித்தவர் அவர் எம்பெருமான் அடிகளே. வெள்ளை எருதின் மிசையார், வெள்ளை எருத்தின் மிசார், எருத்துன்னா எருது, வெள்ளை நிறமுடைய எருதின் மேல் ஏறி வருகின்றார், ரிஷப வாகனத்தில் வருகின்றார். மிசைனா மேல், அந்த காளை வாகனத்து மேலே தான் உட்காந்துருப்பார் இல்லையா? அதான் மிசைன்னு சொல்கிறார். எருத்தின் மிசையார், வெள்ளை எருத்தின் மிசையார், விரித்தோடு ஒரு காது இலங்க, விரித்தோடு ஒரு காது இலங்க. காதில் தோடு போட்டிருக்காராம். என்ன அர்த்தம்? சாமி தோடா போடுவார்? என்ன அணிவார்? சுவாமியே என்ன அணிவார்? என்ன அணிவார்? தோடு போட்டிருக்காருன்னு இங்கே சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். என்ன அணிவார்? குழை, குழை, குழை. ஆண்கள் அணிவதற்கு குழை, பெண்கள் அணிவதற்கு தோடு. ஒரு இடத்துல தோடுன்னு சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல குழைன்னு சொல்கிறாரு. அப்போ குழை என்பது ஆபரணம், காதில் குழையை அணிந்திருக்கின்றார். தோடுடைய செவியன் யாரை சொல்கிறது? உமாதேவியை இல்லையா? தோடு உடைய செவியன். அங்கே தோடு என்று சொல்லும்போது உமாதேவியை குறிக்கிறது. இந்த இடத்துல குழை என்பது சிவபெருமானை குறிக்கின்றது. இங்கே விரித்தோடு, விரித்தோடுன்னா ஒளி வீசக்கூடிய தோடம். பல பல பலன் இருக்கவர்கள் வைரத்தில் போட்டிருக்கலாம், வைடூரியத்தில் போட்டிருக்கலாம் இல்லையா? பல பல பலன் இருக்குதான். ஒளி வீசக்கூடிய தோட்டினை காதில் அணிந்தவர். ஒரு காது இலங்க துள்ளும் இளமான் மறியார், துள்ளுகின்ற இளமையான மான் குட்டியை கையில் ஏந்திருக்கின்றார். சுடர் பொன் சடைகள் துலங்க, பொன் பொன் போன்ற சடைகள் மென்னுகின்றதா அவருடைய சடாமுடி. கள்ளு நகை வெண்தலையார், கள்ளு நகை கள்ளமான நகை, கள்ளத்தனமாக சிரிக்கக்கூடிய சிரிப்பினை உடையவராம் சிவபெருமான். கடவுர் மயானம் அமர்ந்தார், பிள்ளை மதியம் உடையார். பிள்ளை மதியம், மதினா என்ன அர்த்தம்? சந்திரன். மதி என்பது முழுமையான மதி, வட்டமாக இருக்குல்லையே, அதுக்கு தான் மதி. அதில் கொஞ்சம் அப்படி கொஞ்சமாக தெரிஞ்சதுன்னா அது பிறைச்சந்திரன், அது வளரக்கூடிய தன்மையுடையது. இங்கே என்ன சொல்கிறார்? பிள்ளை மதியம்னா பிறைச்சந்திரனை உடையவர். உடனே முழு சந்திரனை தலையில் தூக்கி வச்சுருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. பிள்ளை மதியம் உடையார். மதி என்றால் சந்திரன், அதில் பிள்ளை என்றால் சிறு பகுதி, குறைந்த பகுதி. குறைந்த பகுதினா பிறைச்சந்திரன். பிறைச்சந்திரனை அணிந்தவர் அவர் எம்பெருமான் அடிகளே. அடுத்தது பொன் தாது திருமணம் கொள் புனை பூங்கொன்றை புனைந்தார். பொன் தாது, பொன் தாது உதிரும். தாதுன்னா மகரந்த தாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுமாரி பொன் போன்ற மகரந்த தாதுகள் உதிரிகின்ற மனம் பொருந்திய கொன்றை மாலையை அணிந்தவர். கொன்றை மாலை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கொன்றை பூ என்ன நிறம்? மஞ்சள் நிறம். மஞ்சள் என்பது பொன்னிறத்திற்கு ஒப்புமை சொல்வார்கள். யாராவது பார்க்கலன்னா இந்த துரசாமி ரோடு இருக்கு இல்லையா, துரசாமி ரோடு சப்வே இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு மரம் இருக்குது. நான் வரும்போது பார்த்தேன், உயரத்தில் இருந்த இல்லாட்டி பறிச்சுட்டு வந்துடுவேன். கொத்து கொத்தாக பூக்கும், கொத்து கொத்தாக பூக்கும். அதனுடைய காய்கள் எப்படி இருக்குன்னா, அந்த காலத்தில் அந்த நெருப்பு ஊதுவாங்கல்ல, அது பேர் என்ன? ஊது குழல்ங்கிறது இப்படி ஊதுறது. அந்த இரும்பு வேலையெல்லாம் செய்கிறவங்கெல்லாம் ஒரு பெரிய டயர் மாதிரி இருக்கும், அதை வச்சு நல்லா அப்படி ஊதும்போது இந்த அப்படியே நெருப்பு நல்லா வந்து அவங்க உருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பொண்ணெல்லாம் உருக்குறாங்கல்ல அந்த மாதிரி இடங்கள் அந்த நாள் அப்படி தான் வச்சுருந்தாங்க. இப்போ தான் மாடர்னாக வருது எல்லாமே. ஆமாம், ஈயம் பூசுகிறவங்கலாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அதை ஊதுறதுக்கு ஒரு ஊதாங்குழல் இருக்கு இல்லையா, இப்போ புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, அதுமாதிரி கருப்பு கலராக இருக்கும் கொன்றையினுடைய காய். அதை ஒரு கவிஞன் சொல்லுவான், குரங்கின் வால் குமட்டி போலும்னு சொல்லுவான். குரங்கினுடைய வால் மாதிரியாக இருக்குது அந்த இது.
அந்த காய் என்று சொல்லுவார். இதெல்லாம் இலக்கியத்தில் நல்லா ரசித்து ருசித்து பார்த்தா தான் விளங்கும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பொந்தாது அந்த கொன்றை பூ மகரந்த துகள்களை சிதறுகின்றது, மனம் பொருந்திய தாதுகளை வீசக்கூடிய கொன்றை அணிந்தவர், புனை பூங்கொன்றை புனைந்தார், கொன்றை மாலை புனைந்திருக்கிறார். ஒன்றா வெள்ளேறு உயர்த்த, ஒன்றா வெள்ளேறு உயர்த்த. இங்கு சிறப்புடைய வெள்ளேற்றின் மேலே வெள்ளேற்றின் கொடியினை, அதனால தான் சிவன் கோயிலெல்லாம் கொடியேறும்போது இடபக்கொடி ரிஷபக்கொடி ஏறும். பார்த்துறீங்க இல்லையா? அதான் வெள்ளேற்று கொடின்னு சொல்கிறான். வெள்ளேற்று உயர்த்த உடையாரது அதுவே ஊர்வார், அந்த வெள்ளேற்றினை ஊர்ந்து வருகின்றவர். கன்றா இனம் சூழ் புறவில், கன்றா இனம் சூழ். அந்த திருமஞானத்தில் அந்த மயானம் என்று சொல்லக்கூடிய திருக்கடவுர் மயானத்தில் கன்றுகளோடு பசுக்களும் சேர்ந்து மேயும் காடு உடைய இடம், கன்றுகளோடு பசுக்கள் சேர்ந்து மேயக்கூடிய இடம். பசுக்கள் சேர்ந்து மேயக்கூடிய இடம்னா என்ன அர்த்தம்? நிறைய புல்வெளி இருக்குது, நிலம் இருக்குது, அந்த நல்ல விளையக்கூடிய இடம் இருக்குது. அங்கே கன்றுகள்லாம் தனது குட்டிகளோடு சேர்ந்து மேய்தான். நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போன சொல்லலை இல்லையா? அங்கே சேர்ந்து மேயக்கூடிய இடம், மேயக்கூடிய இடம். கன்றா இனம் சூழ், இனம்னா கூட்டம், சூழ் புறவுன்னா நிலம், புறவு என்பதற்கு நிலம். கடவுர் மயானம் அமர்ந்தார், பின் தாழ் சடை ஒருவர், பின்னாடி தாழ்ந்திருக்கக்கூடிய சடை உடையவர் சிவபெருமான். பின் தாழ் சடை ஒருவர், அவர்தான் எம்பெருமான் அடிகளேன்னு சொல்கிறாரு. பாடுங்க. நான் அந்த 4வது பாடல் நான் சொல்லி கொடுத்த மாதிரி, இறை நின்று இலங்கு வளையார், இன்னும் சத்தமாக பாடலாம், இன்னும் சத்தமாக பாடலாம். அடுத்தது வெள்ளை எருத்தின் மீசையா. நல்ல சவுண்டாக பாடுங்க, சத்தமா. விரித்தோடு ஒரு காது இலங்க, துள்ளும் இளமா மறியார், பொன்தாதிரு மனம் கொள், புனை பூங்கொன்றை பூனைந்தார், அடுத்த பாடல். எல்லாருடைய வாயும் அசையுது, ஆனால் சவுண்டு வரல. இவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு இன்னும் சத்தம் நிறையா வரலாம். இந்த பக்கம் தம்பி, இந்த சைடில் சத்தமே வரல, இந்த சைடில் சத்தமே வரல, இந்த பக்கத்தில் நல்லா சத்தமாக கேட்கணும். இங்கெல்லாம் ரொம்ப சத்தம் கேட்குது, இந்த சைடு வரல, இங்கேயும் முன்னாடி கேட்குது. அடுத்த பாடல்லேருந்து இன்னும் நல்லா சத்தமாக கேட்கணும். ஏன்னா திருமுறை பாடுறதுக்கு ஒரு மகிழ்ச்சி வரணும், திருமுறை பாடணுன்னாவே ஒரு சந்தோஷம் வரணும். இது என்ன தமிழ் பாடமாக படிக்க கஷ்டம்
தமிழ்னா எல்லாம் யோசிச்சுட்டு படிக்கிறது யோசிக்கிறாங்க. பாட்டு தானே. பாட்டு என்பது மனதை மயக்கக்கூடியது, உள் உணர்வை தூண்டக்கூடியது. அதனால் தேவாரத்தை நல்லா சந்தோஷமாக படிக்கணும், மகிழ்ச்சியாக படிக்கணும். பாசமான களைவார், பாசங்களை போக்குபவர், பரிவார்க்கு அமுதம் அணையார். பரிவார்னா பரிவு என்றால் அன்பு. அன்பு உடையவர்களுக்கு இறைவன் அமுதத்தை போன்றவர். பாசத்தை களைபவர் அன்பானவர்களுக்கு என்ன அமுதம் போன்றவர். ஆசை தீர கொடுப்பாராம். இப்போ நீங்கள் நல்லா பாடுனீங்கன்னா ஆசை தீர நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாம் இறைவன் கொடுப்பான். நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். கொடுக்கலன்னா என்ன கேளுங்க. நீங்கள் போய் சாமிகிட்ட போய் கேளுங்க. சாமிகிட்ட போய் உள்ளன்போடு கேட்கணும், சும்மாலாம் கேட்கக்கூடாது. உள்ளன்போடு உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு அப்புறம் கேட்கணும். கேட்டிங்கன்னா ஆசை தீர கொடுப்பார். யார்? திருக்கடவுர் மயானத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான். ஆசை தீர கொடுப்பார், அலங்கல் விடைமேல் வருவார். என்ன செய்கிறாராம்? மாலையை அணிந்த, அலங்கல்னா மாலை, அந்த எருது மாலை போட்டிருக்குதான். அலங்கல் விடை மேல் வருவாராம். காசை மலர் போல் மிடற்றார். அந்த போன்கிறது போல் புணர்ச்சி. இதில் இல் வந்து இன்னும் மாறும். போல் என்று நீங்கள் எழுதிக்கணும். போ இல் இல்லுன்னு போடணும். பொது லகரம். லட்டுக்கு போடுறோம்ல, அந்த ல வந்து பொது லகரம்னு பேர். பள்ளிக்கூடத்துக்கு போகிறது சிறப்பு லகரம்னு பேர். இங்கே காசை மலர் போல். காசை மலர்னா காயாம்போன்னு அர்த்தமா. அது கருப்பாக இருக்குமா, கருப்பாக இருக்கும், நீல நிறம். அதனால் காசை மலர் போல் மிடற்றார்னா கரிய மிடற்றினை உடையவர். கடவுர் மயானம் அமர்ந்தார், பேச வருவார் ஒருவர். நம்மோடு பேச வருவார். நான் தான் கூப்பிடுங்க வருவார்னு சொன்னேன்ல. நம்மோடு பேச வருவார் ஒருவர். அவர் எம்பெருமான் அடிகளேன்னு சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறாரு. பேச வருவார், பாசத்தை களைவார், பரிவார்க்கு அமுதமணையார், ஆசை தீர கொடுப்பார். கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த திருமுறை கேட்குறதுக்கே எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கோமோ தெரியல. எத்தனை புண்ணியம், என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கள் வையத்துன்னு ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். ஆகையினால இந்த திருமுறை படிக்கிறதுக்கே நீங்களாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீர் உண்டு, அண்ணல் அது கண்டு அகம் மகிழா நிற்கும். இதை பார்த்து சந்தோஷப்படுவாராம். அதனால் புண்ணியம் செய்கிறவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறார். காசை மலர் போல் மிடற்றார். மிடருனா கழுத்து, கழுத்தினை உடையவர். கடவுர் மயானம் அமர்ந்தார், பேச வருவார் ஒருவர். அவர் எம்பெருமான் அடிகளே. செற்றவர், செற்ற அரக்கன் அலற. செற்றனா கோபம். அவன் வந்து ரொம்ப செற்றவனாக இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? செற்றவன், செத்தவன் இல்லை, செற்றவன். செற்றன்னா கோபம், கோபம் மிகுந்தவன் அர்த்தம். ஒருத்தவன் ரொம்ப கோபமாக இருக்கானா அவனை செற்றவன் என்று அழைக்கலாம் நம்ம. கோபம் மிகுந்த அரக்கன். யார் அவன்? யார்? ராவணன். ரொம்ப அருமையான குணம் உடையவன். சாமவேதம் பாடி இறைவனை அசத்தியவன். அப்பேற்பட்டவன் கோபம் மிகுந்தவன். செற்ற அரக்கன் அலற, அவன் அலரும்படியாக திகழ் சேவடி மெல் விரலால், அவருடைய இறைவனுடைய சிவந்த அடியாகிய அந்த பாதத்தினுடைய மென்மையான விரலால் கல் குன்று அடர்த்த பெருமான். கல் மலையை இமயமலை அப்படியே பேக்குறான்ல, சிவபெருமானோட பேர்க்கும்போது என்ன செய்கிறார்? ஒரே அழுத்த அந்த மென்மையான விரலால் அழுத்தினாராம். அப்போ அரக்கன் அலறுகின்றான். அரக்கன் அலற, அரக்கன் அலற மற்ற ஒன்று இணையில் கல் குன்று அடர்த்த பெருமான் கடவுர் மயானம் அமர்ந்தார். அவர் யார்? கடவுர் மயானத்தில் இருக்கிற சிவபெருமான். மற்ற ஒன்று இணையில் பலிய மாசில் வெள்ளி மலை போல் பொன் ஒன்று, பொன் பெற்றொன்று ஏறி வருவார். வெள்ளி மலை மேலே ஒரு பெற்றத்தின் மேலே காளை மாட்டில் ஏறி வராராம். வெள்ளி மலை மேலே வராராம். வெள்ளி மலை போல வருகிறார். இதில் ஓமைகள் நிறைய வருகிறது. இங்கே வேறொரு பொருளில்லாத குற்றமற்ற வெள்ளிமலையாம். அது வெள்ளை வெள்ளையன்னு இருக்குதான். வெள்ளி மலை போல, வெள்ளி மலை போல இருக்கக்கூடிய விடை மேலே ரிஷப வாகனத்தில், காளை வாகனத்தில் ஏறி வருகிறார். அவர் எம்பெருமான் அடிகளே. வருமா கரியின் உரியார். வருமா கரியின் உரியார். மா என்றால் விலங்கு. விலங்கு என்பது இந்த இடத்துல எதை குறிக்கிறது? யானை குறிக்கின்றது. வருமானா கோபத்தோடு வருகிறதாம். தக்கன் செய்த யாகத்தினால யாகத்திலேருந்து யானை இடர்படுகின்றான் இல்லையா? யானை பற்றி அழிக்க விடுறான். அந்த யானை ரொம்ப வேகமாக வருதான்.
வந்த உடனே சிவபெருமான் பார்த்தாராம், பிடிச்சி அப்படியே இழுத்து அந்த தோலெல்லாம் உரித்து மேலே போத்திக்கிட்டார். வருமா கரியின் உரியார், மிகப்பெரிய யானை, அந்த யானையினுடைய தோலை அப்படியே உரித்து போர்வையாக பொருத்தி கொண்டாராம். யார்? வளர் புன் சடையார். இந்த சடையானது வளர்ந்து கொண்டே இருக்கும். எங்கள் தர்மயாதீனத்தில் உள்ள சுவாமிகளுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சடை நீள முடிகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது இவங்களாம் வெட்டக்கூடாது, சடையெல்லாம் வெட்ட மாட்டாங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதை வளர் புன் சடையார், மென்மையான சடை, அது வளருகின்ற சடை. வளர்ப்புண் சடையார் அவர் விடையார், விடை மேலே ஏறி வருவார். விடைனா காளை வாகனம், ரிஷபம் காளை எல்லாம் ஒன்று தான். கருமான் உரித்தோல் உடையார், கரிய மானினுடைய தோலை உரித்து அதை இடுப்பில் ஆடையாக கட்டியிருக்காராம், இடுப்பில் ஆடையாக கட்டியிருக்கிறார். கருமான் உரித்தோல் உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார். திருமாலோடு நான்முகனும் தேர்ந்தும் காணாமுன். திருமால் தேடி போகிறார். என்ன அவதாரம் எடுத்தார்? பன்றி அவதாரம், வராக அவதாரம். அதுதான் பூமியை குடையும், பண்ணி தான் பூமியை குடையும். அதனால் பன்றி அவதாரம் எடுத்து இறைவனுடைய திருவடியை நான் கண்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பூமியை குடைஞ்சு போய் பார்க்குறாரு. பிரம்மன் என்ன செய்தார்? அன்னப்பறவை அவதாரம் எடுத்தார். அவர் பறந்து 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 போய் மேலே இறைவனுடைய திருவடியை கண்டு வருகிறேன் என்று போகிறாங்க. பார்த்தாங்களா? பார்க்க முடியாது. ஆனால் திருநாவுக்கரசர் கண்டு கொண்டார். எங்கே? தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே, எனது உள்ளத்தில் நான் தேடி கண்டு கொண்டேன்னு சொன்னார். அதனால் இறைவன் உங்கள் உள்ளத்தில் உறைந்திருக்கிறார். நீங்கள் போய் வெளியில் போய் தேடணும்னு அவசியம் இல்லை. கோயிலில் போய் பெரிய பூஜை பண்ணுங்க, பெரிய யாகம் பண்ணுங்க, அப்போ சாமி ஒரு கிடையாது. உங்கள் உள்ளத்தில் இருக்கார். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். உடல் தூய்மை, உள்ளம் தூய்மை ரெண்டு வேணும். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உண்மையை பேசணும். சாமியை கும்பிட்றேன்னு சொல்லிட்டு வாய் நிறைய போய் பேசக்கூடாது. அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்காரு. ஆகையினால் ரெண்டு தூய்மையாக, ரெண்டு மனம், அகம் தூய்மையும் உள்ள தூய்மையும் ரெண்டும் தூய்மையாக இருந்ததுன்னா இறைவன் உள்ளத்தில் குடிகொண்டு இருப்பார். நம்ம இடத்துல இருக்கார் இறைவன், நம்ம போய் தேடி பார்க்க வேணாம். அதனால தான் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடிக்கொண்டேன்னு திருநாவுக்கரசு பெருமான் பாடுறார். திருவண்ணாமலையில் கடைசியாக சோதி பிழம்பாக காட்சி அளிக்கிறார் இல்லையா? காலையும் பார்க்க முடியல, தலையும் பார்க்க முடியல. திருமாலோடு நான்முகனும் தேர்ந்தும் காணா முன்னுண்ணா பெருமானை பெருமான் எனவும் வருவார். அவர் பெருமானாக வருவார். அவர் தான் யார்? எம்பெருமான் அடிகளின்னு சொல்கிறார். அடுத்து தூய விடைமேல் வருவார். தூய்மையான அதே தான் திரும்ப திரும்ப வர்றார். வாகனத்தில் வர்றார். அவருக்கு காரை தான், புரியுதா? அவர் அந்த காரில் தான் ஏறி வருவார். தூய விடைமேல் வருவார். எத்தனை கார் வந்து நின்னாலும் ரிஷபம் வந்து நின்றுன்னா அது மேலே ஏறி வந்துடுவார். தூய விடைமேல் வருவார். துன்னாருடைய மதில்கள், துன்னார்னா பகைவர், துன்னார் என்பதற்கு பகைவர். பகைவனுடைய மதில்கள் வேவ அழிய காய்ந்து அழியும்படியாக செற்றார் அழித்தார். கடவுர் மயானம் அமர்ந்தார். தீய கர்மம் சொல்லும் சிறு புண் தேர் அமரர். இந்த அமரர்கள் இருக்காங்க இல்லையா, அமரர்கள் எப்பொழுதும் என்ன செய்வாங்களாம்? சிவபெருமனை பார்த்து பேய் வருதுன்னு ஒதுங்கி ஓடி போவாங்களாம். அதை தான் இங்கே சொல்கிறார். சிறிய புண் தேர், அவங்களுக்கு அறிவு கிடையாது, ஆய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு இல்லை. அதனால் புண்மையுடையவர், சிறுமையுடையவர். சிறு புண் தேர் அமரர். பேய் என்ன வருவார்? அவங்க பேய்ன்னு சொல்கிற மாதிரி வருவாராம். வந்து அவர் எம்பெருமான் அடிகளேன்னு சொன்னார். மரவம் பொழில் சூழ் கடவுர். மரவம் என்று சொன்னால் குங்கும மரங்கள் சொல்கிறார். குங்கும மரங்கள் சொல்கிறார். மரவம் பொழில் சூழ் கடவுர், சோலைகள் சூழ்ந்த கடவுர். மண்ணும் மயானம் அமர்ந்தார். நிலை பெற்றிருக்கக்கூடிய அந்த மயானத்தில் சுடுகாட்டில் இருக்கிறாரு. அரவம் அசைத்த பெருமான், பாம்பு அசைத்த பெருமான், அகலன் அறியா பெருமான். அவர் நிறைய அரவணிந்த பெருமை, அரவணிந்த பெருமான் என்று சொல்கிறார். மற்றவர்கள் அறிய முடியாத அளவுக்கு பெருமை உடையவர். பரவும் முறையே பயிலும் பந்தன் செஞ்சொல் மாலை.
பரவும் முறையே பயிலும், முறையாக வணங்குபவர் திருஞான சம்பந்தப் பெருமான். பரவும் முறையே பயிலும் பந்தன்ன ஞான சம்பந்தன் செஞ்சொல் மாலை. அவர் பாடிய இந்த 10 பாட்டையும் இரவும் பகலும் நினைத்தார் யாரோ அவங்களுக்கு தீவினையே கிடையாதுன்னு சொல்லிட்டார். இரவும் பகலும் நினைவார்களுக்கு தீவினை இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இதோட முடிச்சிடலாம் இந்த பகுதியை. இதை பாடுங்க. அடுத்தது பாசமான கலைவாரிலேருந்து ஆரம்பிங்க. பாசமான கலைவார் தேர்ந்தும் பிராணா முன்